இப்போ நீங்கள் எப்போதாவது ஒரு விஷயத்தை ரொம்ப கூர்ந்து கவனித்திருக்கிறீர்களா? அதாவது வரலாற்றில் சில சமயங்களில் ஒருவரை மிக கேவலமாக அவமானப்படுத்துவதற்காக செய்யப்படும் ஒரு காரியம் காலப்போக்கில் அவருக்கான மிகப்பெரிய மகுடமாக மாறிவிடும். ஆமா, அப்படி நெறைய நடந்திருக்கு. ஒரு பகடி எப்படி புகழா மாறுதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். கண்டிப்பா. இப்ப கற்பனை செய்து பாருங்கள், ஒரு சாதாரண மரத்துண்டு. அதில் எழுதப்பட்ட ஒரு சில வார்த்தைகள். அதை பார்ப்பவர்கள் எல்லாம் சிரிக்க வேண்டும், கேலி செய்ய வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு எழுதப்பட்ட ஒரு வாசகம். கரெக்ட். ஆனால் அதுவே உலக வரலாற்றையே மாற்றப்போகும் ஒரு உலகளாவிய அடையாளமாக மாறும் என்று அந்த வாசகத்தை எழுதியவர் கனவில் கூட நினைத்திருக்க மாட்டார் இல்லையா? ஒரு சாதாரண மரப்பலகை எப்படி 2000 வருட வரலாற்றையும் இன்றைய 2026 மத்திய கிழக்கு அரசியலையும் தீர்மானிக்கிறது என்பதைத்தான் இந்த ஆழமான அலசலில் நாம் தேடப் போகிறோம். சொல்லப்போனா அந்த மரப்பலகையை ஒரு வரலாற்று பதிவு அப்படின்னு சொல்றத விட அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்தவர்கள் செய்த ஒரு அரசியல் பரிகாசம், அதாவது ஒரு வன்மத்தின் வெளிப்பாடுன்னு சொல்வதுதான் ரொம்ப பொருத்தம். ஆமா, நம்மிடம் இன்றிருக்கும் ஆதாரங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் சுவாரஸ்யமானவை. ஒரு பக்கம் பழமையான பைபிள் வசனங்கள், ரோமானிய வரலாற்று அறிஞர்களின் குறிப்புகள் இருக்கு. அதே சமயம் இன்னொரு பக்கம் ஆமா, இன்னொரு பக்கம் நேற்றைய செய்தித்தாள்களில் வந்த 2026ஆம் ஆண்டின் தற்போதைய இஸ்ரேலிய அரசியல் நிலவரங்கள். இது கேட்பதற்கே ஒரு முரண்பாடான கலவையாக உங்களுக்கு தோன்றும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மரச்சிலுவையில் அவமானத்திற்காக எழுதப்பட்ட ஒரு வாசகம் இன்று உலக நாடுகளின் உளவுத்துறைகளையும் இராணுவங்களையும் எப்படி உற்றுநோக்கச் செய்கிறது என்பதை நாம் எந்தவித சார்புமின்றி தெளிவாக புரிந்து கொள்வதுதான் இந்த தேடலின் நோக்கம். சரி, இதை விரிவாக பார்ப்போம். கண்டிப்பா. எடுத்த உடனேயே நாம் தீர்க்க தரிசனங்களுக்குள் செல்லாமல் முதலில் இந்த நிகழ்வு வரலாற்றில் எப்படி தோன்றியது என்பதிலிருந்து தொடங்குவோம். ரோமானியர்கள் ஏன் அந்த பலகையை அங்கே வைத்தார்கள்? அது ஒரு முக்கியமான கேள்வி. இப்ப ரோமானியர்களின் சாம்ராஜ்யம் வன்முறைய ஒரு கலைநயமாகவே செய்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட தண்டனை முறை வெறும் உயிரை பறிப்பது மட்டுமல்ல, அது ஒரு மிகப்பெரிய உளவியல் யுத்தம். அதாவது மனதளவில் அவங்கள உடைக்கிற ஒரு உத்தி. ஆமாம். சிலுவை தண்டனையின் போது குற்றவாளியின் தலைக்கு மேல் ஒரு பலகையை வைக்கும் வழக்கம் அவர்களுக்குள் இருந்தது. இத லத்தீன் மொழியில் டைடிலஸ் என்று சொல்வார்கள். அதாவது குற்றப்பட்டியல். ஓ, அப்போ அவர் என்ன தப்பு செஞ்சார் அப்படின்னு ஊருக்கு தெரியப்படுத்துறதுக்காக வைக்கப்பட்ட போர்டு அது. மிகச்சரி. இதை ஜோசபஸ் போன்ற புகழ்பெற்ற வரலாற்று அறிஞர்களின் குறிப்புகளும் மிக தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. அந்த தண்டனை மேடையில் இயேசுவின் மீது சுமத்தப்பட்ட முக்கிய குற்றம் என்னவென்றால் சீசருக்கு எதிரான அரசியல் துரோகம். சீசருக்கு எதிரான துரோகம்னா தன்னை அரசன் என்று சொல்லிக் கொள்வது ஒரு பெரிய குற்றமா பார்க்கப்பட்டதா? கண்டிப்பா. ரோமானியர்களை பொறுத்தவரை அந்த சாம்ராஜ்யத்துல தனக்குத்தானே அரசர் என்று சொல்லிக் கொள்ளும் எவரும் ரோமானிய பேரரசுக்கு விடப்பட்ட மிகப்பெரிய சவால். அதனாலதான் அந்த வன்முறை. அப்படியென்றால் இவனைப் போல நீங்களும் அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தால் உங்களுக்கும் இதுதான் கதி என்று ஊர் மக்களுக்கு சொல்ல வைக்கப்பட்ட ஒரு விளம்பர பலகைதான் அந்த டைடலஸ். ஆமா, ஒரு எச்சரிக்கை பலகை அப்படின்னு கூட சொல்லலாம். இது எப்படி இருக்குன்னா, இப்போ ஒருவரை அவமானப்படுத்த இணையத்தில் கேலியாக ஒரு மீம் போட்டு வைரலாக்குவது போல ரோமானியர்கள் அவரை அவமானப்படுத்த நினைத்தார்கள். ஆனால் ரோமானிய ஆளுநரான பிலாத்து அந்த பலகையில் நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசர் என்று எழுதிவிட்டான். இதில் ஆச்சரியப்பட வைக்கும் உண்மை என்னவென்றால், பிலாத்து அதை சாதாரணமாக எழுதிவிடவில்லை. பைபிள்ல யோவான் 19:19 முதல் 22 வரையிலான வசனங்களை உற்று நோக்கினீர்களென்றால் இதன் பின்னணியில் உள்ள அரசியல் சதுரங்கம் உங்களுக்கு புரியும். என்ன அரசியல் சதுரங்கம்? பிலாத்து இதை எப்ரேயம், லத்தீன் மற்றும் கிரேக்கம் ஆகிய 3 மொழிகளிலும் எழுதினான். அதாவது எப்ரேயம் என்பது உள்ளூர் மக்களின் மொழி, லத்தீன் என்பது அதிகாரத்தின் மொழி, கிரேக்கம் அன்றைய உலகளாவிய தகவல் தொடர்பின் மொழி. ஓஹோ, அதாவது அந்த வழியா போற எல்லாருக்கும் அந்த வாசகம் போய் சேரணும்னு ரொம்ப திட்டமிட்டு பண்ணியிருக்கான். ஆமாம். ஆனால் அப்போதிருந்த யூத தலைவர்களுக்கு இது மிகப்பெரிய அவமானமாகப்பட்டது. அவங்க ரோமானிய ஆளுநரான பிலாத்துவிடம் சென்று, இப்படி எழுத வேண்டாம், அவன் தன்னை யூதர்களின் அரசர் என்று சொல்லிக் கொண்டான் என்று மாற்றுங்கள் அப்படின்னு ரொம்பவே வாதிடுகிறார்கள். அங்கேதான் பிலாத்து ஒரு பிடிவாதமான முடிவை எடுக்கிறான். நான் எழுதியதை எழுதியிருக்கிறேன் என்று கூறி அவன் அந்த வாசகத்தை மாற்ற மறுத்து விட்டான்.
இது ஒரு சின்ன ஈகோ பிரச்சனையாக நமக்கு தோன்றினாலும் இதில்தான் வரலாற்றின் மிகப்பெரிய முரண்பாடு ஒளிந்திருக்கிறது. முரண்பாடுன்னு எதை சொல்றீங்க? அதாவது அவரை அழிக்க நினைத்தார்கள், ஆனால் அவருக்கான ஒரு நிரந்தரமான உலகளாவிய பிராண்டை, ஒரு அடையாளத்தை ரோமானியர்களே தங்கள் கைப்பட உருவாக்கிவிட்டார்கள் இல்லையா? உண்மையிலே அது ஒரு மிகப்பெரிய முரண்பாடுதான். மனிதர்கள் அவமானப்படுத்துவதற்காக வைத்த அந்த பரிகாச பலகையே 4 சுவிசேஷங்களிலும் பதிமாகி உலகெங்கும் அவருடைய உண்மையான அடையாளத்தை அறிவிக்கும் முதல் விளம்பரப் பலகையா மாறியது. ஆமாம். தொல்லியல் ரீதியாக அந்த மரப்பலகை நம்மிடம் இன்று இல்லை என்றாலும் இது ரோமானியர்களின் வரலாற்று வழக்கத்தோடு 100% பொருந்தி போவதை ஆய்வாளர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். பரிகாசமாக தொடங்கிய ஒன்று எதிர்பாராத விதமாக ஒரு தீர்க்க தரிசனத்தின் வெளிப்பாடாக அமைந்தது. அந்த தீர்க்க தரிசனங்களைப் பற்றி பேசும்போது ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். இந்த யூதர்களின் அரசர் என்ற பட்டம் சிலுவையில் திடீரென்று முளைத்த ஒன்றல்ல. கண்டிப்பா இல்ல. அதுக்கு ஒரு நீண்ட கால தீர்க்க தரிசன பின்னணி இருக்கு. ஆமாம். மத்தியு 2:2 பார்த்தீர்கள் என்றால், இயேசு பிறந்தபோதே கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் நேராக எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசர் பிறந்திருக்கிறார், அவர் எங்கே என்றுதான் தேடுகிறார்கள். அவர்கள் ஒரு போதகரையோ ஒரு தத்துவஞானியையோ தேடி வரவில்லை. அவர்கள் ஒரு அரசரை தேடி வந்தார்கள். ஆமாம், ஒரு அரசரை தேடி வருகிறார்கள். அது மட்டுமல்ல, ஏசாயா 9:6-7 வசனங்கள் தாவீதின் சிங்காசனத்தில் என்றென்றும் ஆளும் ஒரு அரசரைப் பற்றி பேசுகிறது. சகரியா 9:9 அந்த அரசர் ஒரு கழுதையின் மீது ஏறி வருவார் என்று கூறப்பட்டுள்ளது. இதெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கு. ஆம், தீர்க்க தரிசனங்கள் ரொம்ப தெளிவா ஒரு ராஜாவைத்தான் சுட்டி காட்டுகின்றன. ஆனால் இங்குதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருகிறது. இப்போ வரலாற்று ரீதியாக பார்த்தால், அந்த காலகட்டத்தில் யூத மக்கள் ரோமானியர்களின் கொடூரமான ஆட்சியின் கீழ் நசுக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். உண்மைதான். இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அவரை ஒரு மிகப்பெரிய வரம் வாய்ந்த அரசராக காட்டுகின்றன. தாவீதின் சிங்காசனம், ஆளுகை என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அப்படியென்றால் ஏன் அவர் ஒரு மாபெரும் படையை திரட்டி ரோமானியர்களை எதிர்த்து போராடி ஒரு தனி நாட்டை உருவாக்கவில்லை? யூத மக்களும் அப்படித்தான் எதிர்பார்த்தாங்க. அதத்தான் நானும் கேட்கிறேன். யூத மக்கள் ஒரு மாவீரனைத்தானே எதிர்பார்த்தார்கள். அவர் அமைதியாக சிலுவையை ஏற்றுக்கொண்டது அவரை பின்பற்றியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்திருக்காதா? கண்டிப்பா. யூதர்கள் ஒரு இராணுவ தளபதியை, ஒரு அரசியல் விடுதலையாளரை எதிர்பார்த்தார்கள் என்பது வரலாற்று உண்மை. அங்குதான் இயேசுவின் நோக்கத்திற்கும் மனிதர்களின் எதிர்பார்ப்பிற்கும் இடையிலான மிகப்பெரிய வேறுபாடு வெளிப்படுகிறது. அதாவது அவரோட ராஜ்யம் வேறு ஒண்ணு அப்படின்னு சொல்றீங்களா? ஆமாம். அவர் பிலாத்துவிடம் விசாரணையில இருக்கும்போது யோவான் 18:36 ஒரு அதிர்ச்சியான விளக்கத்தை கொடுக்கிறார். என் ராஜ்யம் இந்த உலகத்தை சேர்ந்தது அல்ல என்று அவர் சொல்கிறார். ஓ, என் ராஜ்யம் இந்த உலகத்தை சேர்ந்ததல்ல. ஆமாம். ரோமானியர்களுக்கும் யூதர்களுக்கும் நிலங்கள், வாள்கள், படைகள் இது மட்டுமே ஒரு ராஜ்யம். ஆனால் இயேசு முன்வைத்த ராஜ்யத்தின் வரைபடமே வேறு. அது வெறும் பூமிக்குரிய அரசியல் அல்ல. இந்த உலகத்தைச் சேர்ந்தது அல்ல. இது கேட்பதற்கு நன்றாக இருந்தாலும் நடைமுறையில இதன் அர்த்தம் என்ன? ஒரு ராஜ்யம் நிலத்தில் இல்லை என்றால் வேறெங்கே இருக்கிறது? காற்றில் இருக்கிறதா என்ன? இல்ல, இது ஒரு அரசியல் எல்லைகளுக்குட்பட்ட அதிகாரம் அல்ல. லூக்கா 17:21 இதை மிக தெளிவாக உங்களுக்கு விளக்குகிறது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்று அது சொல்கிறது. உங்களுக்குள் இருக்கிறது, அதாவது மனிதர்களின் உள்ளத்தில். மிகச்சரி. அவர் நிலங்களை வெல்ல வரவில்லை, மனிதர்களின் உள்ளங்களை வெல்ல வந்தார். வாள்களால் பிடிக்கப்படும் ஒரு நாட்டை விட அன்பினாலும் விடுதலையினாலும் இதயங்களை வெல்லும் ராஜ்யம் நிரந்தரமானது என்பதை அவர் நிலைநிறுத்தினார். இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. ஆமாம். மனிதர்கள் கொடுத்த அந்த மரண அவமதிப்பை அவர் எப்படி உலகளாவிய இறையாண்மையாக மாற்றினார் என்பதற்கான வரலாற்றுச் சான்று இதுதான். அந்த ஆன்மீக ராஜ்யம் மனிதர்களின் உள்ளத்தில் தொடங்கும் ஒன்று. அப்படியென்றால் அந்த பரிகாச பலகை உண்மையிலேயே ஒரு அரசனைத்தான் குறித்தது. ஆனால் அவர் ஆட்சி செய்வது பூகோள எல்லைகளை அல்ல, மனிதர்களின் ஆன்மாவை. ஆம். ஆனால் இது இத்துடன் முடிந்துவிடவில்லை. இது உள்ளத்தில் தொடங்கும் ராஜ்யமாக இருந்தாலும் இதன் உச்சக்கட்டம் வேறு ஒன்று. வேறொன்று என்றால்? அதாவது எதிர்காலத்தில் இது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஆளும் அரசாக மாறும் என்று பைபிள் தீர்க்க தரிசனங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. வெளிப்படுத்தின விசேஷம் 19:16 கூறப்படுவது போல இறுதி வருகையின் போது அவர் இராஜாதிகளின் இராஜா, ஆண்டவர்களின் ஆண்டவர் என்று முழுமையாக வெளிப்படுவார். ஓ, அந்த அமைதியற்ற போர் நிறைந்த உலகிற்கு அவரே முழுமையான அரசர் என்று இறுதியில் அறிவிக்கப்படுகிறார். ஆமாம்.
அதுதான் அந்த தீர்க்க தரிசனத்தின் முழுமையான நிறைவேற்றம். சரி, அவர் ராஜ்யம் ஆன்மீகமானது, மனிதர்களின் உள்ளங்களில் இருப்பது என்பதை போரளவு புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இங்கே தான் ஒரு மிகப்பெரிய முரண்பாடு நமக்கு வருகிறது. சொல்லுங்கள். இந்த ஆன்மீக ராஜ்யத்தை பற்றி இவ்வளவு நேரம் பேசிய நாம் அப்படியே 2026ஆம் ஆண்டின் தற்போதைய நிகழ்வுகளை பார்க்கும்போது எல்லாமே தலைகளாக இருக்கிறது. ஆமா, இன்றைய சூழ்நிலையே வேற. ஆன்மீக ராஜ்யம் என்று இயேசு சொன்னது உண்மையானால் ஏன் நவீன அரசியல்வாதிகளும் உளவுத்துறைகளும் இன்று எருசலேமில் உள்ள ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பிற்காக இவ்வளவு வெறிகொண்டு அலைகிறார்கள்? அந்த ஆன்மீக இதயம் என்ற கருத்து எப்படி 2026இல் ஒரு பௌதீக நில உரிமையாக, ஒரு தீவிரமான அரசியல் பேசுபொருளாக மாறியது? நாம் இப்போது இந்த ஆழமான அலசலின் மிக முக்கியமான கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். நீங்கள், அதாவது இதை இப்போது கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு நேரும் ஒன்றை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு முக்கிய அறிவிப்பு. ஆமாம், நாம் இப்போது 2026இன் இஸ்ரேலிய அரசியலுக்குள் நுழையப் போகிறோம். இதில் வலதுசாரி அரசியல், மத ரீதியான நம்பிக்கைகள் என பல சிக்கலான கருத்துக்கள் உள்ளன. இந்த தேடலின் நோக்கம் எந்த ஒரு அரசியல் தரப்பையோ அல்லது அவர்களின் நம்பிக்கைகளையோ ஆதரிப்பதோ எதிர்ப்பதோ அல்ல. கண்டிப்பா இல்ல. மாறாக, மூல ஆதாரங்களில் என்ன கூறப்பட்டுள்ளது என்பதையும், உலக நாடுகள் ஏன் இதை பார்த்து பயப்படுகிறது என்பதையும் அப்படியே நடுநிலையோடு உங்களுக்கு வழங்குவது மட்டுமே என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். உறுதியாக எந்த பக்கமும் நாம் சாயாமல் வெறும் தரவுகளை மட்டுமே வைத்து பார்ப்போம். இயேசுவின் ராஜ்யம் ஆன்மீகமானது என்றால் ஏன் 3ஆம் ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்ற பேச்சு இப்போது இவ்வளவு தீவிரமாக எழுந்திருக்கிறது? இதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. சில பழமைவாத அமைப்புகளும் கிறிஸ்தவ தீர்க்கதரிசன ஆர்வலர்களும் பைபிளின் சில முக்கிய பகுதிகளை அப்படியே எழுத்து வடிவில் எடுத்துக்கொள்கிறார்கள். எந்த மாதிரி வசனங்களே? அதாவது தானியல் 9.27, மத்தேயு 24.15 மற்றும் 2 தெசலோனிக்கேயர் 2.4 ஆகிய வசனங்களை அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இவர்களின் விளக்கத்தின்படி எருசலேமில் 3ஆம் ஆலயம் கட்டப்பட வேண்டும். ஓ, அந்த 3ஆம் ஆலயம் கட்டப்பட்ட பிறகு என்ன நடக்கும்னு அவங்க நம்புறாங்க? அந்த ஆலயத்தில் அந்திகிறிஸ்து அமர்ந்து தன்னை தேவன் என்று அறிவிப்பான். அதன் பிறகுதான் உண்மையான மெசியாவான அந்த யூதர்களின் அரசர் மீண்டும் வருவார் என்றவர்கள் நம்புகிறார்கள். ஆக மெஸ்ஸியாவின் வருகைக்கு இந்த 3ஆம் ஆலயம் கட்டப்படுவது ஒரு முன்னிபந்தனை என்று இவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் அதை அவ்வளவு சாதாரணமாக கட்டிவிட முடியாதே. ஏன் முடியாதுன்னு சொல்றீங்க? இஸ்ரேலில் உள்ள அந்த டெம்பிள் மவுண்ட், அதாவது அந்த மலைப்பகுதி, இஸ்லாமியர்களின் புனித தலமான அல் அக்ஸா மசூதி இருக்கும் இடமாச்சே. அங்கே இவர்கள் எப்படி இன்னொரு மதத்தின் ஆலயத்தை கட்ட முடியும்? அதனால்தானே அங்கு இவ்வளவு பெரிய பதற்றம் நிலவுகிறது. கரெக்ட். அது ஒரு மிகப்பெரிய அரசியல் மற்றும் புவியியல் சிக்கல். அதாவது பல நூற்றாண்டுகளாக தடைபட்டிருந்த ஒரு விஷயத்த இப்போது 2026ல மீண்டும் தொடங்க அவர்கள் தயாராகிவிட்டார்கள் என்று சொல்கிறீர்களா? ஆமா, டெக்சாஸிலிருந்து அதிநவீன தொழில்நுட்பத்தின் மூலம் மரபணு ரீதியாக பரிசோதிக்கப்பட்ட சிவப்பு பசுக்கள் இஸ்ரேலுக்கு கொண்டுவரப்பட்டு ரொம்ப ரகசியமா வளர்க்கப்பட்டு வருகிறது. ஓஹோ. அதே நேரத்துல லேவிய குருக்களுக்கு பழைய கால சடங்குகளை செய்வதற்கான பயிற்சிகளும் மிக தீவிரமாக வழங்கப்பட்டு வருகின்றன. ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கான கட்டிடக்கலை நிபுணர்கள் முதல் உள்ளே வைக்கப் போகும் பாத்திரங்கள் வரை அனைத்தும் இப்போது தயார் நிலையில் உள்ளன. இதை கேட்கும்போது எனக்கு ஒரு ஒப்பீடு தான் நினைவுக்கு வருகிறது. இங்கேதான் விஷயம் மிக சுவாரஸ்யமாகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட ஒரு சுருள் இன்றும் உலகின் தலைசிறந்த உளவுத்துறைகளையும் இராணுவங்களையும் எப்படி உற்றுநோக்க செய்கிறது என்பது நம்ப முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஆமாம், இது எப்படி இருக்கிறது என்றால், பக்கத்து வீட்டுக்காரரோட இடத்துல அவரோட அனுமதியே இல்லாம ஒரு பெரிய வீட்டை கட்ட முடிவு பண்ணிட்டு எல்லா கட்டுமான பொருட்களையும் வாங்கி வாசல்ல அடுக்கி வைத்துவிட்டு கையில் ஒரு எரியும் தீக்குச்சியோட நிற்பத போல இருக்கிறது. ரொம்ப சரியான உதாரணம். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே ஏற்கனவே போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கும் இந்த நேரத்தில் இந்த ஆலய கட்டுமான முயற்சி ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் வெடிக்கச் செய்யும் ஒரு அணுகுண்டாக மாறாதா? சரியாக பிடித்தீர்கள். அதனாலதான் இஸ்ரேலிய அரசாங்கம் இதை ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக பார்க்கிறது. ஆனா அதே சமயம் இஸ்ரேலிய அமைச்சர்களான இட்டமர் பென்குவிர் மற்றும் பெசலேல் ஸ்மோட்ரிச் போன்றவர்கள் ஆலய மீட்டமைப்பு பற்றி வெளிப்படையாக பேசத் தொடங்கியிருக்கிறார்கள். அப்போ அரசாங்கத்துக்குள்ளேயே ஒருமித்த கருத்து இல்ல, இது வெறும் மத ரீதியான நம்பிக்கையை தாண்டி ஒரு தீவிரமான வலதுசாரி அரசியல் நிலைப்பாடாக இன்று மாறியுள்ளது. ஆனால் தற்போதைய இஸ்ரேலிய அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு என்ன? அவர்கள் ஏன் இதை தடுத்து நிறுத்தவில்லை? இருதரப்பு பார்வையையும் உங்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன்.
அரசாங்கம் இதை வேடிக்கை பார்க்கவில்லை, சொல்லப்போனா அவர்கள் பெரும் பதற்றத்தில் இருக்கிறார்கள். டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் நாளிதழின் மார்ச் 2026 அறிக்கை இதை மிகத் தெளிவாக விளக்குகிறது. அந்த அறிக்கை என்ன சொல்லுது? இஸ்ரேலிய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக தற்போதைக்கு 3ஆம் ஆலயம் கட்டும் திட்டம் ஏதுமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது சில குழுக்களின் விருப்பம் மட்டுமே தவிர அரசின் கட்டுமான திட்டம் அல்ல என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஏன் அவர்கள் அவசரமாக அப்படி ஒரு அறிக்கை விட வேண்டும்? ஏனென்றால் அந்த இடத்தில் ஒரு செங்கலை நகர்த்தினால் கூட அது இஸ்லாமிய உலகத்தோடு ஒரு மிகப்பெரிய போரை, சொல்லப்போனால் 3ஆம் உலகப் போரை தூண்டிவிடும் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். அப்போ சில மதக்குழுக்கள் ஆலயத்தை கட்டத் துடிப்பதும் அரசாங்கம் அதை தடுத்து நிறுத்தி அமைதியை காக்க போராடுவதும் என ஒரு மிகப்பெரிய யுத்தம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆமா, ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு மற்றும் புவிசார் அரசியல் கொந்தளிப்பு அங்கே நிலவுகிறது. ஒருபுறம் தீர்க்க தரிசன ஆர்வலர்கள் இறுதிக்கால அடையாளங்கள் நிறைவேறுகின்றன என்று சிவப்பு பசுக்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். மறுபுறம் அரசாங்கம் தயவு செய்து எந்த பிரச்சனையும் இழுத்து விடாதீர்கள் என்று அவர்களை கட்டுப்படுத்த பார்க்கிறது. உண்மைதான். 2000 ஆண்டுகளுக்கு முன் ஏதோ ஒரு மரச்சுலுவையில் அவமானத்திற்காக எழுதப்பட்ட ஒரு சின்ன வாசகம் இன்று 2026இல் உலகப் போருக்கான ஒரு அலாரம் போல ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நினைத்தால் உண்மையிலே எனக்கு மலைப்பாக இருக்கிறது. வரலாற்றுப் பதிவுகளும் தீர்க்க தரிசனங்களும் ஒன்றோடொன்று மோதிக்கொள்ளும் ஒரு மிகச் சிக்கலான முனையில் நாம் நிற்கிறோம். இந்த தரவுகள் அனைத்தும் ஒரு மிகப்பெரிய கேள்வியை உங்கள் முன் வைக்கின்றன. இதையெல்லாம் கேட்கும்போது இதை செவிமடுத்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு நிச்சயம் தலை சுற்றும். இதெல்லாம் எதை குறிக்கிறது? இந்த புவிசார் அரசியலுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பா அந்த சந்தேகம் நேயர்களுக்கு வரும். உலகளாவிய அரசியலும் இஸ்ரேல் பதற்றங்களும் ஒரு புறம் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் இந்த மூல ஆதாரங்கள் ஒரு தெளிவான செய்தியை உங்களுக்கு தருகின்றன. யூதர்களின் அரசர் என்ற பட்டம் பரிகாசத்தில் தொடங்கி இரட்சிப்பில் முடிந்தது போல அவர் உங்கள் இதயத்தில் அரசாளும்போது எந்த அரசியல் குழப்பமும் உங்களை தொடாது. முகச்சரி, என் ராஜ்யம் இந்த உலகத்தைச் சேர்ந்தது அல்ல என்று இயேசு சொன்னதுதான் அந்த முரண்பாட்டின் திறவுகோல். மனிதகுலம் அந்த வார்த்தைகளை மீண்டும் ஒருமுறை ஆழமாக பரிசீலிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. நேயர்களே, இன்று நாம் பார்த்த இந்த தகவல்கள் வரலாற்றையும் தற்கால அரசியலையும் இணைக்கும் ஒரு புதிய பார்வையை உங்களுக்கு கொடுத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் இந்த ஆழமான அலசலை நிறைவு செய்வதற்கு முன் நம்மிடம் உள்ள ஆதாரங்களின் அடிப்படையில் உங்களுக்கான ஒரு புதிய ஆழமான சிந்தனையை நான் விட்டுச் செல்ல விரும்புகிறேன். அது என்ன சிந்தனை? இதை கொஞ்சம் சிந்திட்டு பாருங்கள். 1 கொரிந்தியர் 3:16 போன்ற பைபிள் வசனங்கள் நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்று மிக தெளிவாகச் சொல்கின்றன. ஆமாம். உண்மையான ஆலயம் என்பது செங்கற்களாலும் விலையேர்ந்த கற்களாலும் கட்டப்படுவதல்ல, அது மனித இதயங்களுக்குள் கட்டப்பட வேண்டிய ஒன்று என்று மூல ஆதாரங்கள் அவ்வளவு திட்டவட்டமாகச் சொல்கின்றன. அப்படி இருக்க அந்த செய்தியை பின்பற்ற வேண்டிய மனித குலம் ஏன் இன்னும் அரசியல் ரீதியான பூமிக்குரிய நிலப்பரப்பின் மீதும் கட்டடங்கள் மீதும் இவ்வளவு வெறிகொண்டு அலைகிறது? இது ஒரு முக்கியமான கேள்வி. கட்ட முயலும் அதே வேளையில் தங்களுக்குள் இருக்கும் அந்த உண்மையான ஆலயத்தை மறந்துவிட்டதா? கண்டிப்பா எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம் இது. புவியியலுக்கும் நிலத்துக்கும் கொடுக்கும் முக்கியத்துவத்தை மனிதர்கள் தங்கள் சொந்த ஆன்மாவுக்கு கொடுக்க மறந்துவிட்டார்களா? இந்த முரண்பாட்டை பற்றி கொஞ்சம் ஆழமாக யோசித்துப் பாருங்கள். இந்த தேடலை இதோடு முடித்துக் கொள்வோம். மீண்டும் சந்திப்போம்.